அனைவருக்கும் வணக்கம். என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து எல்லாருமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரெடியாக வச்சுருப்பீங்க. நிறைய பேர் வந்து ரவுண்ட் 1 என்ன மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அண்ட் லிஸ்ட் ஆஃப் காலேஜ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 சாய்ஸஸோ இல்லை 5 சாய்ஸோ நீங்கள் வந்து உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. பட் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் வச்சு நமக்கு ஆக்சுவலாக வந்து ரவுண்ட் 1ல் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து கவுன்சிலிங் நடக்கும் அண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அண்ட் சப்போஸ் நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட் சாய்ஸ் இல்லை ரெண்டாவது சாய்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ரவுண்ட் 1 இப்போ வந்து கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து 188. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஓகே, ஸோ நீங்கள் போட்டிருக்க காலேஜஸ் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து பிஎஸ்சி போட்டிருக்கீங்க ஃபஸ்ட் சாய்ஸாக அண்ட் செகண்ட் சாய்ஸாக வந்து சிஎஸ்சி. அதே பிஎஸ்சியில் என்ன பண்ணியிருக்கீங்க, சிஎஸ்சி போட்டிருக்கீங்க. அண்ட் ரிமெம்பர் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அண்ட் ஒரே காலேஜில் நீங்கள் நம்பர் ஆஃப் கோர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் போட்டுக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேங்க. அண்ட் எஸ்எஸ்என் பாருங்கள் அண்ட் ராஜலக்ஷ்மி இந்த மாதிரி டாப்பாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 6 சாய்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதில் என்னென்ன காலேஜ் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, எஸ்எஸ்என், ராஜலக்ஷ்மி, வேலம்மாள் டெக்கு, அப்புறம் வந்து ஆர்எம்கே இந்த மாதிரி காலேஜ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து 188. நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற கோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்சியில் இசிஇ அண்ட் செகண்டு பிஎஸ்சியில் சிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்எனில் சிஎஸ்சி அண்ட் ராஜலக்ஷ்மியில் சிஎஸ்சி அண்ட் வேலம்மாள் ஐடெக்கில் வந்து ஏஐடிஎஸ் வேலம்மாள் இன்ஸ்டியூட்டு அண்ட் ஆர்எம்கே காலேஜில் வந்து சிஎஸ்சி. இந்த ஆப்ஷன் வந்து போட்டிருக்கீங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட் பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரவுண்ட் 1க்கு டேட் பார்த்தீங்கன்னா 29ல் இருந்து 31 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 29th ரவுண்ட் 1க்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் லாகின்ல போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சாய்ஸ் வேணுங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, லாக் சாய்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணிடும். க்ரியேட் ஆகி உங்களுக்கு வந்து வந்துடும். உங்களோட சாய்ஸ் வந்து லாக் ஆகிரும். பட் லாக் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். அதை நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து டைப் பண்ணிடணும். ஸோ எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து 29th. ஸோ 3 days டைம் கொடுப்பாங்க. டில் 31st வரைக்கும் உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், எதனால் பண்ணிக்கலாம். பட் லாக் பண்ணிட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் 3 days டைம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் 29th ஒரு சாய்ஸ் லிஸ்டிங் போட்டிருக்கீங்க, இன்னும் 2 சாய்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை சாய்ஸை ஷஃபிள் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு போட்ட சாய்ஸை தேர்டாக மாற்ற போகிறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் வரலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க 3 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 31st வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து 31st அன்றைக்கி வந்து நீங்கள் லாக் பண்ணாட்டா கூட உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக லாக் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இந்த சாய்ஸஸ் கொடுத்துட்டீங்க, கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்க, லாக் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் சப்போஸ் ஒன்ஸ் நமக்கு வந்து லாக்லாம் பண்ணிட்டீங்க, 31st முடிஞ்சிருச்சு, இது ஒரு 3 days ஓவர். ஒன்ஸ் 3 days ஓவர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு டே என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் 10 AM உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன சாய்ஸ் அலாட் ஆகிருக்குது, அதாவது நீங்கள் கொடுத்த அலாட்மெண்ட் வந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ். ஃபஸ்ட்டு என்ன தான் நடக்கும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, டென்டேட்டிவ். ஸோ டென்டேட்டிவ்ங்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, ப்ரொவிஷ்னல்ங்கிறது தான் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ டென்டேட்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா 1/8/2024 நெக்ஸ்ட் டேயே பார்த்தீங்கன்னா வந்து 10 AM வந்து ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ். ஓகே, எனக்கு வந்து அதே சேம் இது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி வருது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து பிஎஸ்ஜி இசிஇ அப்படின்னு வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக கிடச்சிருச்சு. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் எப்போவுமே கொடுக்கும்போது வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்கிற ஆப்ஷன் கொடுக்குற உங்களுக்கு ஐடியா இருக்குது, அது கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அது ஒரே ஆப்ஷன் தான் கேட்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா இல்லையா அந்த ஆப்ஷன் தான் கேட்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக டென்டேட்டிவ்
அலாட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் வந்து கொடுத்துருக்க வந்து ஏற்றுக்கிறேன், அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருவீங்க. ஓகே, ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 டேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னைக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 2 days 1 and 2, இந்த 2 daysக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரி வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் குவைட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி எஸ் ஆர் நோ ஆப்ஷன் தான் கேட்கும். அது நீங்கள் மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க எல்லாருமே எஸ் தான் கொடுப்பீங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து 2 days டைம் எடுக்கும். கன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் டே நீங்கள் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். அண்ட் தேர்ட் டே பார்த்தீங்க 3/8 ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது, நீங்கள் கொடுக்குறீங்க ஆப்ஷன்ஸு. அண்ட் 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் உங்களுக்கு வரும். இது யாருக்குன்னா ஒன்லி ஃபார் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, உங்கள் கையில் என்ன வந்துடும் அப்படின்னா ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ இதில் பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க, உங்கள் ஷெடியூலில் போய் பாருங்கள், அதான் நான் எழுதியிருக்கிறேன். ப்ரொவிஷ்னல் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ். இப்போ நீங்கள் ப்ரொவிஷ்னல் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த சீட்டு வந்து கிடச்சிரும். அண்ட் அவங்களுக்குலாம் வந்து தேர்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் சொல்லி உங்கள் கையிலே வந்துடும். ஸோ நீங்கள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனி பிடிஎஃப் வந்துடும். எப்படி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துச்சோ அதே மாதிரி ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஒரு ஷீட் வந்து கிரியேட் ஆயிரும். அந்த ஷீட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அலாட்டான காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு ஜாயினிங் டேட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஜாயினிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின். இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 to 7 கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வித்தின் 3 to 7 நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அலாட் பண்ண காலேஜில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். வித்தின் அந்த 1 week ஜாயின் பண்ணணும். மீன்ஸ் நீங்கள் போயிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அதிலே கொடுத்துருப்பாங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸ்ட்ராவே நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில். அண்ட் இன்னொரு காப்பி வந்து நீங்கள் வந்து காலேஜுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், காலேஜில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாம் வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்களோட இதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்குவாங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து ஃபர்தராக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காலேஜ் ரீஓப்பனிங் டேட் வந்து அவங்க வந்து ஃபர்தராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து டேட்ஸ் வேரி ஆகும், ரீஓப்பனிங் டேட். ஸோ இது எல்லாமே ஃபார் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு நான் சொன்னது.